இன்டர்வியூலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அது கேட்கணும்னு உங்கள்கிட்ட நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உண்மையிலேயே இந்த வீட்டை இடிச்சு விட்டீங்களா? ஆமா. இல்ல என்னன்னா நான் ஒரு வீடு நாங்க இந்த ஒரு சைடு வெர்ஷன் தான் கேட்டிருக்கோம். இப்ப உங்க சைடு வெர்ஷன் அன்னைக்கு நீ உட்கார்ந்து சிரிச்சினே தான் ஏன் கட்ட மீசை வச்சு நான் கேட்கல. உங்களோட வெர்ஷன் நாங்க கேட்கணும். சொல்லுங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கேன், சூப்பர் வீடு. நான் வந்து நிறைய செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டு பக்கத்துல தான் அவரு பாய்ஸ் கார்டன்ல. அதுதான் தப்பே. சரி நான் போய் சும்மா கால் அடிச்சேன், எங்கடா இருக்கேன்? இல்லடா வீடு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கேன், நான் இப்போ பாத்துட்டு இருக்கேன். சரி நான் பக்கத்துல தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போன வீடு எவ்வளவு கேவலமா இருக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா. அதுல அது பாய்ஸ் கார்டன்ல வந்து வாங்கின சேட்டு வீடுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து ஸ்டெப்ஸ் இப்படி வச்சிருக்கான், இப்படி அந்த பாம்பு எடுத்த மாதிரி. எங்கடா டோர் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி இருக்கு. அது டேய் இதுக்கு போய் நீ வந்து செலவு பண்ணி என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் போய் பார்த்தா டிராயிங் ரூம் கார் பார்க் பக்கத்துல தான் இருக்கு. ஒண்ணுமே புரியல, சும்மா ஏடா கூடமா ஏதோ ரெனோவேஷன் பண்றோம் அதோட கேவலமா பண்ணிருக்கோம். அதுல நேரா கால் பண்ணி ஒருத்தர் வந்து 4 இந்த வீடு இடிச்சு அடுத்த ஸ்டெப் யோசிக்கிறதுக்குள்ள என்னடா உண்மையாடா இன்னும் அவ்வளவு பேடாவா இருக்குது. சரி நான் சொல்ற கேள்வி, நீ காசு வாங்கி பண்ற ஒவ்வொரு காசும் வேஸ்ட். பட் என்ன நம்ம சொல்றது ஒண்ணு இருக்கலாம், பட் அது என்ன நம்பி அது உடச்சு இது பண்ணது சொன்னீங்க. அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வச்சு நல்லா பண்ணிட்டேன். இப்ப எப்படி இருக்கு? இப்ப சூப்பரா இருக்கு. இப்ப அது ஃபுல்லாவே அது உங்களோட ஐடியா இல்ல, அவரு ஃபுல்லா ஐடியா எல்லாம் ஃபுல்லா வருது, இடிக்கிறது மட்டும்தான். இல்ல நீங்க இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க? இன்ஜினியரிங். என்ன இன்ஜினியரிங்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் கட்டடத்தை இடிக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லையா? எனக்கு பிடிக்கல, இடிச்சிட்டேன்.